ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 228 பார்க்க போறோம். எடுத்தது டியூவல் பிட்வீன் ரப்பர் அண்ட் ஐஸ், லூஃபி வெர்சஸ் ஆக்கிஜிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆடியன்ஸா இப்ப நடக்க போற ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவுட்கம் எப்படி இருக்குன்னு கடைசியில பார்க்கலாம். ஆக்கிஜி ராபினை கம்ப்ளீட் ஐஸ் ஆக்கியிருப்பான் இல்லையா? லூஃபி இதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பா இருப்பான். ஆக்கிஜி இப்போதைக்கு இவ்வளவு நான் மொத்தமா ஃப்ரோஸ் ஆக்கியிருக்கேன். நீங்க நல்ல கேர் எடுத்து டீஃப்ரோஸ் பண்ணா சரி காப்பாத்திடலாம். ஆனா இந்த ஸ்டேட்ல இந்த பொண்ணோட உடம்பு இப்ப ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும். லைக் இப்ப நான் ஒரு குத்து விட்டாலும் அவ மொத்தமா காலின்ட்டு அட்டாக் பண்ண போவான். இதை பார்த்து எல்லாரும் பதறி இருப்பாங்க. லூஃபி எப்படி ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருப்பான். ஆக்கிஜி இதை பார்த்துட்டு மிதிப்பான். உசப் பின்னல் வேகத்துல வந்து அவளை தூக்கிருப்பான். அந்த பக்கம் எல்லாரும் காப்பாத்திட்டு ஆடுறப்ப ஆக்கிஜி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்பா. லூஃபி ராபினை சீக்கிரம் ஷிப்புக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துங்கன்பா. உசப்பன் சாப்பர் அவளை எடுத்துட்டு ஓடுறப்ப இவன் ரொம்ப கோல்டா இருக்கா, பார்த்துதான் எதுவா இருந்தாலும் பண்ணணும்னு. ஆக்கிஜி அவ இல்லைனாலும் இந்த உலகத்துல ஏதாவது மாறப்போதான்ட்டு முன்னால போகும்போது நாமே கிளைமேட் ஆக்ட வச்சுட்டு பைரட் குரூப்ல இருக்க எல்லாரும் அப்படிதானே இருப்பாங்கன்பா. ஆக்கிஜி அதெல்லாம் சரிதான், தள்ளி விட்டுருப்பான். நாமிய ஜோரோன் சாஞ்சி ஃபைட் பண்ண போவாங்க. லூஃபி அவனை யாரும் தொடக்கூடாதுன்பா. இந்த விஷயத்துல எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. லூஃபி யாரும் இந்த சண்டையில குறுக்க வராதீங்க, நாம கூட 1-on-1 சண்டை போட விரும்புறேன்பா. ஆக்கிஜி திரும்பவும் என்ன 2 பேரா இந்த விஷயத்த செட்டில் பண்ணிடலாமான்னு கேட்பான் லூஃபி. ஆக்கிஜி அதெல்லாம் சரிதான், ஆனா உன்னை பிடிச்சி திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு ஷிப்ல இல்ல, அதனால நான் உன்னை கொன்னறேன்பா. இதுக்கப்புறம் ஷிப்ல கட்டுவாங்க. உசாப்பு இருந்துட்டு இந்த ஸ்டேட்ல அவளால மூச்சு விட முடியாதுல, உயிரோட இருப்பாளான்பா. சாப்பர் ஆக்சுவலா உயிர் போனதுக்கு சமந்தான்பா. உசாப் இந்த விஷயத்துல என்ன செய்ய, இப்ப நம்ம பண்ற விஷயம் காப்பாத்துமான்பா. சாப்பர் உள்ள வெளியே டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும். அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன், காப்பாத்த முடியுமான்லாம் தெரியலேன்பா. உசாப் அடே உன்னை நம்பி தாண்டா ராபினோட உயிரே இருக்கு, நீ என்னடா இப்படி பேசுறேன்பா. சாப்பர்லாம் கண் கலங்கி இருப்பான். இதுக்கு முன்னால இப்படி ஃப்ரோஸ் ஆனவங்கள நான் ட்ரீட் பண்ணதெல்லாம் இல்ல. ஆக்கிஜி தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னா, ஆனா அதுக்கான பாசிட்டிவ் ஃபீலிங்கே எனக்கு இல்லைன்பா. உசாப் நீ புலம்புறதால இங்க எதுவும் மாறாது, நீ ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ்க்கான ஷிப் டாக்டரா, உன்னால முடியலன்னா எவனாலையும் முடியாதுன்பா. சாப்பர் அதெல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் வாய முடிக்கிறியான்ட்டு பக்கெட்ல தண்ணி எடுத்து ராபின் மேல ஊத்திக்கிட்டே இருப்பான். உசாப்பும் ஃபாலோ பண்ணுவான். திடீர்னு சாப்பர்னு வாய்ஸ் கேட்கும். சாப்பர் வந்து பார்த்துட்டு நீங்க 3 பேர் வந்துட்டீங்கன்னா லூஃபி எங்கேன்னு கேட்பான். ஜோரா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம இங்க கிளம்பணும். அதுக்கு முன்னால அந்த கை காலில் இருக்க ஃப்ரீஸ் ஆன பார்ட்டை ஏதாவது பண்ண முடியுமான்பா. சாப்பர் ஆக்சுவலா அந்த ஃப்ரீஸ் ஆன பார்ட்டை தண்ணியை வச்சுதான் நம்ம சரிப்படுத்த முடியும். ஆனா ஷவர் ரூம்ல இப்ப ராபின் இருக்கான்பா. நாமி ராபின் இப்ப ஓகேவான்னு கேப்பா. சாப்பர் அதெல்லாம் அப்படி சொல்லிட முடியாதுன்பா. சாஞ்சியன் ஜோரோ தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பானுங்க, இது போதுமானு. நாமி என்னடா பண்றீங்கன்பா. சாப்பர் அதான் கரெக்ட், ஒன்ஸ் உங்க ஃப்ரோசன் பார்ட்ல டெம்பரேச்சர் மூலமா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஷிப்புக்கு வாங்கன்பா. சாப்பர் நாமியை கூப்பிட்டு ராபினை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுவான்பா. இதுக்கப்புறம் ஜோரோ அண்ட் சாஞ்சி ஷிப்புக்கு வந்திருப்பாங்க. உசாப் 2 பேத்தையும் ஷிப்ல பாத்துட்டு 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னா லூஃபி எங்கேன்பா. சாஞ்சி லூஃபி 1-on-1 அவங்க கூட சண்டை பண்ணுவான்பா. உசாப் அதுக்குன்னு விட்டு வந்துட்டீங்களான்பா. சாஞ்சி அது கேப்டனோட ஆர்டர் ஆச்சேன்பா. உசாப் அதுக்குன்னு இப்படி கோல்ட் ஹார்ட்டடாவா இருப்பீங்கன்பா. சாஞ்சி உசாப்போட சட்டையை பிடிச்சிட்டு இங்க பாரு இது டியூவல், உனக்கு என்ன இது புரியலையான்பா. ஜோரோ 2 பேரும் சும்மா இருங்க, இந்த கிரைசிஸ் கடையில நம்ம போக்கஸ்டா இருக்கணும். இப்ப நம்ம எடுத்திருக்க இந்த முடிவு பிரச்சனை ஆனாலும் இல்ல என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும்பா. லூஃபி ஆக்கிஜி கூட கொஞ்சம் போராடிட்டு தான் இருப்பான். ஆக்கிஜி நீ கொஞ்சம் தினுசாதான் இருக்கீன்பா. லூஃபி இதுக்கப்புறம் ரொம்ப வேகமா ஓடி வந்து ஆக்கிஜி கிட்ட போய் அப்படியே உதச்சு பறக்க விட்டுருப்பான். இதுக்கப்புறம் கம் ஸ்டாம் பண்ணுவான். அப்படியே கிறிஸ்டல்ஸா உடஞ்சவன் லூஃபியை ஹக் பண்ற போல ஃபார்ம் ஆயிட்டு ஐஸ் டைம்ன்பா. பார்த்தா அப்படியே லூஃபியை கம்ப்ளீட்டா ஐஸ் ஆக்கியிருப்பான். இதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து அவனை வச்சுட்டு இந்த பக்கமா உட்காந்துட்டு இந்த விஷயத்த நம்ம 2 பேர் சேர்ந்து செட்டில் பண்ணலாம் 1-on-1 இருப்பான் இல்லையா. அதை யோசிச்சு ஆக்கிஜி நீ என் கூட டிவெல் போட்டதுக்கு காரணமே மேட்ச்ல நான் ஜெயிச்சா அப்படியே நான் உன்னோட க்ரூ மெம்பர்ஸை விட்டுறணும்ட்டு தானே. அதை மீறி நான் அவங்க கிட்ட போனா நான் தான் இங்க கெட்டவனா இருப்பேன், இல்ல என்ன தோக்கடிக்க முடியும் நினைச்சியான்ட்டு எந்திரிச்சிருப்பான். ஒரு பர்சனல் அட்வைஸ் தரேன், நீ ராபின் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. ஏன்னா இறுதியில அவ ஒன்னாலேயே தடுக்க முடியாத அளவுக்கு வளருவா. அவ பிறந்த அந்த வயலன்ஸ் நேச்சர் இருக்கு, அது ஒன்னாலும் கூட தடுக்க முடியாததா போய் நிற்கும். அதுவே உனக்கு பெரிய பர்டனா மாறும். அதனால அந்த உமனை உன் ஷிப்ல இருக்கனால நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் மங்கிடி லூஃபின்ட்டு ஐஸா உடைச்சிருப்பான். ஜோரோன் சாஞ்சி இந்த பக்கமா தான் ஓடி வருவானுங்க. ஆக்கிஜி லூஃபிக்கு இந்த பக்கம் இந்த ஐஸை தான் உடைச்சிருப்பான். லூஃபி கிட்ட இங்க பாரு, நான் நினைச்சா உன்னை இப்பவே உடைச்சு கொண்டுட்டு போக முடியும், ஆனா நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த crocodile காலி பண்ண விஷயத்துல உன்னை நான் இப்படி விட்டு போறது கணக்கு செட்டிலான மாதிரி. அப்புறம் ஏதோ சொல்ல வந்தேன், அந்த இடியட் ஸ்மோக்கர் சரி அப்புறம் பாக்கலான்ட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோன் சாஞ்சி லூஃபியை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான்ட்டு அந்த ஐஸ்ல இருந்து அவனை காப்பாத்தினா போதுன்ட்டு ஓடுவானுங்க. இதுக்கப்புறம் ஆக்கிஜி அவன் சைக்கிள்ல போய் உட்காந்துட்டு இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அடுத்த லொகேஷன் எங்க போகும் லாக் போஸ்ட்லன்ட்டு செக் பண்ணும்போது வாட்டர் 7 தி சிட்டி ஆஃப் வாட்டரா
பார்க்க போனா எங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்தாலேயே வர போறாங்களான்பா. இதுக்கப்புறம் கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் சாப்பர் கண் கலங்கிட்டே வந்துட்டு 2 பேர்த்தோட இதே துடிப்போம் நல்லா சீரா வேலை செய்யுதுன்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. சாஞ்சி நூசா புள்ள போய் என்னாச்சுன்னு பாக்கலான்ட்டு போவானுங்க. சாப்பர் முன்னாடியே வச்சு தடுத்துட்டு உள்ள இப்போதைக்கு யாரும் போக கூடாதுன்பா. சாஞ்சி டாக்டர் சாப்பர் நான் உங்களுக்கு சாப்பாடுனாலும் செய்யறேன்பா. டாக்டர்னு சொல்றதுல என்ன ரொம்பவே வாமால ஃபீல் பண்ண வைக்காதுன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் சாப்பர். இருந்தாலும் நீ சாப்பாடுன்னு சொன்னனால ஏதாவது வாமா குடிக்கிற மாதிரி கொண்டு வான்பா. அண்ட் துணி விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. சாஞ்சி சரி சரின்ட்டு வேலையை பார்க்க போவான். ஜோரோ அடுத்து செயல் பண்ணி போலாமான்பா. நாமி கேப்டன் வராம எப்படி சொல்ல முடியும்? கூடவே எல்லாரும் டயர்டா இருப்பீங்க ரெஸ்ட் எடுங்கன்பா. உசாப் அப்படியே சரிஞ்சிருப்பான். ஜோரோ ஏதாவது ரொம்ப டயர்ட் ஆயிட்டியாடான்னு கேட்பான். உசாப் இவனை போல இன்னும் எவ்வளவு பேர் ஸ்ட்ராங்கா வருவானுங்களோ, எனக்கு இவன் ஒருத்தனையே தாங்கிக்க முடியாம தான் இருக்குன்பா. ஜோரோ நல்லா தூங்கு, எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு தெரியாதுன்பா. நைட் எல்லாரும் நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. ராபின் மட்டும் ஒரு மாதிரி முழிச்சபடியே இருப்பா. நாமே அவளோட லாக் புக்ல நாங்க அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே செயல் பண்ணாம விட்டோம். 3rd மார்னிங் தான் செயல் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க போற வழியில சம்மர் போல இருந்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல் டேன்பா. சாஞ்சி நாமின்ட்டு சிம் பண்ணிட்டே ஓடி வருவான். பார்த்தா பொட்டேட்டோ பைலி பண்ணிருப்பான். நாமி சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பர்ன்பா. சாஞ்சி ஷிப்போரமா கத்துவான். அலையே ஹார்ட் ஷேப்ல வரும். ஜோரோ தூங்க விடுறான்பா. சாஞ்சி போட கேக்டஸ் மண்டையான்பா. ஜோரோ போட டாட் போர்டு புருவன்பா. ஆக்சுவலா அம்ப குறிப்பாத்து விடுறக்கு புல்லட்ஸை குறிப்பாத்து விடுறக்கு வந்து அந்த ரவுண்டா தானே இருக்கும் டார்கெட் போர்டு. அதை தான் ஜோரோ சொல்லுவான். சாஞ்சி என்னடா சொன்னிட்டு கடுப்பா இருப்பான். சாப்பரம் உசாப் லூஃபின்னு கத்துவாங்க. பார்த்தா லூஃபி இதோ ஒன்டன்பா. உசாப் விசிலா அடிப்பான். லூஃபி மாவு எடுத்து அவன் மேல கொட்டிட்டு நான் ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் நான் சாக போறேன்ட்டு அப்படியே விழுந்து விளையாடுவான். சாப்பரன் உசாப் விழுந்து சிரிப்பானுங்க. நாமி சாகர ஸ்டேஜ் போயிட்டு வந்தவன் செய்யற காரியமாடாதுன்பா. லூஃபி என்ன சூப்பரா இருந்துச்சான்பா. உசாப் எக்ஸாக்டா பண்ணிட்டு சிரிப்பான். நாமி அப்படியே அந்த இடத்த கிளீன் பண்ணுன்பா. லூஃபி அதெல்லாம் சரி நீ என்ன சாப்பிட்றேன்ட்டு நாமி கிட்ட போய் பாப்பான். அவ பொட்டோட்டோ பைலின்னு சொன்னான்பா. லூஃபி அப்ப சாஞ்சி செஞ்சு கொடுன்பா. சாஞ்சி ஜோரோ கிட்ட நீ எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டே இருப்பீன்பா. ஜோரோ எனக்கு தோன்ற வகை தூங்குவேன் உனக்கு என்னன்பா. நாமி 2 பேர் சண்டை நிறுத்துறீங்களான்ட்டு நம்ம கேப்டன் பொட்டேட்டோ பைலி கேட்டார்ப்பா செஞ்சு கொடுன்பா. சாஞ்சி சரி மேடம் தோடுவான். இதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா இருக்கேன்பாங்க. சாப்பர் பொட்டேட்டோ சரி பைலினா என்னன்னு கேட்பான். உசாப் அது எனக்கு தெளிவா நல்ல ஞாபகத்துல இருக்குன்ட்டு நான் ஒரு பெரிய மான்ஸ்டர் வேட்டையாடினேன். அது 100 மீட்டர் இருக்கும். அதோட வால் தான் பைலிங்கிறத அதுல சமைச்சதுன்பா. சாப்பர் 100 மீட்டரா வேற லெவல்பா. ஆனா நீ காலையில நேரத்துல எந்திரிச்சு அதை கொண்டுங்க போது உசாப் என் பேர் என்ன சொல்லு பாக்கலான்பா. சாப்பர் கேப்டங்க போது உசாப் அதேதான் கேப்டன் உசாப் என்னால முடியாததுன்னு எதுவும் இல்லைன்பா. இந்த இடத்துக்கு ராபின் வந்திருப்பா. இதை பார்த்தா நாம என் சாஞ்சி சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அந்த சில் ஃபீல்லாம் போயிடுச்சா ஓகேவான்னு கேட்பான். ராபின் நான் ரொம்பவுமே நல்லா இருக்குங்கிறத ஃபீல் பண்றேன். நீ உண்மையாமே எக்ஸலன்ட் டாக்டர்ன்பா. சாப்பர் என்ன எக்ஸலன்ட் டாக்டர்னு சொன்னதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்பட மாட்டேன்ட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். உசாப் பார்த்தாலே தெரியுதேடான்பா. நாம இங்க பாரு நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. லூஃபில ரெக்கபரேட் ஆகும் போது ஏதோ வால் முளைக்காத குரங்கு போலாம் அங்கே இங்கேயும் தாவிட்டு ஆடிட்டு கிடக்குறான். நீ அப்படி இருக்காத போய் ரெஸ்ட் எடுன்பா. லூஃபி அதேதான்பா. நாமி நான் ஒன்னும் இங்க பாராட்டலடா ஒன்னுன்பா. சாஞ்சி நான் வேணா உனக்கு வாம ஏதாவது செஞ்சு தரட்டா உனக்கு பசிக்குதா என்னன்னு கேட்பான். ராபின் அப்ப சரி காஃபி கிடைக்குமான்பா. சாஞ்சி இதோ கொண்டு வரட்டு ஓடிடுவான். ஜோரோ சாப்பிட்டு இருக்கும் போது கடலை பாப்பான். அங்க யாரோ நீச்சல் அடிச்சிட்டு இருக்க போல இருக்கும். என்னடா அதுன்ட்டு பார்க்கும் போது அது ஃப்ராகா இருக்கும். இதுக்கு முன்னாலே ஒருத்தங்க ஷிப் அடிச்சு காலி பண்ணாதா சொன்னாங்க இல்லையா அதே ஃப்ராக் தான் அது. லூஃபி இந்த பைலிங்கிறத சாப்பிட்டே இருக்கலாம் போலேன்பா. சாப்பராமா எம்மியா இருக்குன்பா. உசா பேசாம அதை விற்க ஆரம்பிச்சா பணக்காரன் ஆயிடலான்பா. ஜோரோ வந்துட்டு டே லூஃபி இங்க வந்து பாரு ஃப்ரெண்ட் கால் அடிக்கிற ஒரு ஃப்ராக்டான்பா. லூஃபி என்னன்பா. ஜோரோ உனக்கு அந்த பக்கம் தான் வருது பாருன்பா. சாப்பர் தவளையான்பா. உசா பேண்டா அந்த ஸ்டூபிட் அட்மைரல் சொன்னதெல்லாமாடா நம்பிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் ஒன்னு இருக்காதுன்ட்டு அவன் கண்ணாலே அந்த ஃப்ராகை பார்த்துட்டு என்னடா நிஜமான ஃப்ரெண்ட் கால் அடிக்குதுன்ட்டு ஷாக் ஆயிருப்பான். லூஃபி நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். 2 o'clock டைரக்ஷனுக்கு வண்டி திருப்பங்கடா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்பா. ஜோரோ அதை எதுக்குடா நம்ம ஃபாலோ பண்ணணும்பா. சாஞ்சி அந்த பக்கம் நாமி என் ராபினுக்கு காஃபி கொடுப்பான். திடீர்னு ஷிப் ஆடும். சாஞ்சி என்னடா ஆச்சுன்பா. ராபின் ஷிப்பை திருப்பி இருப்பாங்களோன்பா. நாமி கோர்ஸ் அதுக்கு சேஞ்ச் பண்ணாங்கன்ட்டு வெளியே வந்து பாப்பா. ஏன்டா என்ன கேட்காம ஷிப்பை உங்க இஷ்டத்துக்கு திருப்புறீங்கன்னு கேட்டா லூஃபி நான் சில தழும்புகளோட ஒரு தவளையை பார்த்தேன். அது ஃப்ரண்ட் கால் அடிக்குது. அதை புடிச்சு நம்ம சாப்பிட போறோம்பா. எல்லாரும் என்ன சாப்பிட போறோமான்பானுங்க. நாமி அந்த ஃப்ராக் போறதை பார்த்துட்டு அது என்ன லைட் ஹவுஸ் ஆன்பா. லூஃபி அங்க ஏதாவது தீவு இருக்கான்னு கேட்பான். நாமி தீவெல்லாம் இல்ல லைட் ஹவுஸ் போல இருக்கு அண்ட் லாக் போஸும் அங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணின்பா. லூஃபி அந்த ஃப்ராக் போற திசையை சொல்லுன்பா. நாமி சொல்லலாம் முடியாதுன்பா. சாஞ்சி ஸ்லைம் மாதிரி இருக்க ஃப்ராகோட தோல் எடுத்துட்டு நல்லா மாவு போட்டு சூப்பரா சமைக்கலான்பா. நாமி அடேன்பா. ராபின் அதான் கேப்டன் ஃப்ராக ஃபாலோ பண்ண சொன்னார்ல அதை செஞ்சேதானே ஆகணும்பா. நாமி ராபின்ட்டு கண் கலங்கிருப்பா. லூஃபி ஃபுல் ஸ்பீட்ல போலாங்க எல்லாரும் சரின்பாங்க. நாமி என்னடா இந்த விஷயத்துல ஒத்துமையா இருக்கீங்கன்பா. இதுக்கப்புறம் அந்த ஃப்ராக் ஜம்ப் எல்லாம் அடிக்கும். லூஃபி அது பறக்கலாம் செய்து வழி மாறினாலும் சரி அதை பிடிக்காம விடக்கூடாதுன்பா. திடீர்னு பார்த்தா அவனுக்கு 2 பேரும் போய் இதுலயே மோதிரம் போல இருக்கும். சாஞ்சி நாமி அண்ட் ராபின் கிட்ட ஓகேவான்னு கேட்பான். அவங்க ஓகேன்னு தான் சந்தோஷப்படுவான். திடீர்னு மணி அடிக்கிற போல சவுண்ட் கேட்கும். எல்லாரும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த ஃப்ராக் இவங்களை பார்த்துட்டு இருக்கோம். நாமி இப்பதான் அது ஏதோ எந்திரிச்சு பாப்பா. மேல அந்த சிக்னல்ஸ பார்த்துட்டு என்ன இந்த இடத்துல இதுவான்ட்டு ஷாக் ஆவா. இந்த இடத்துக்கு ட்ரெயின் வர போல இருக்கும். லூஃபி சைட்ல பார்த்துட்டு ஷாக் ஆவான். நாமி ஷிப்பை திருப்புங்க 180 டிகிரிக்குன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கடைசியா த டேஷிங் சீ ட்ரெயின் அண்ட் த சிட்டி ஆஃப் வாட்டர் 7ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. இதோட ஃபாக்ஸிஸ் ரிட்டர்ன் ஆர்க் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த ஆர்க் தான் வாட்டர் 7 ஆர்க். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI
யூபிஐ ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.